கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு மாதத்திலும் கூட உங்களோடு கூட இந்த வழிபாடில் இணைந்திருப்பது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த சிறப்பான நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை இந்த 6வது மாதத்துக்குள்ளாக 5 மாதங்கள் கடந்து இந்த 6வது மாதத்துக்குள்ளாக 3ஆம் ஞாயிறு வழிபாடிலும் கூட உங்களோடு கூட இணைந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய இந்த வழிபாடை குறித்ததான ஒரு தியானத்தை நம்முடைய தியானத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக இந்த நாளில் நமக்கு ஒரு சிறப்பான தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பு என்னென்று பார்க்கும்போது, வழிபாட்டில் கடவுளுடைய திருவெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட் இன் வர்ஷிப். வழிபாடில் கடவுளுடைய வெளிப்பாடை பார்க்க வேண்டும். அதுதான் இந்த நாளில் நமக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் சோதரிக்கிற இந்த கபனே, உம்முடைய அன்பின் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளோடு உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாக, பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற இந்த கபனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமை நிறைந்த வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்கிற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிற இந்த கபனே. கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் பேசும் வழிநடத்தும் இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் அன்பிருந்த நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இப்பேற்பட்ட ஒரு தலைப்பு ஒரு அருமையான ஒரு தலைப்பு. நம்முடைய வழிபாடில் கடவுளுடைய வெளிப்பாடு இருக்க வேண்டும். குறிப்பாக பார்க்கும்போது நம்முடைய இந்திய தேசம் என்று சொல்லும் போதே வித்தியாசமான வழிபாடுகள், அவங்க எந்த மதமானா இருக்கட்டும், ஆனால் கடவுள் நம்பிக்கை நிறைந்த ஒரு ஆன்மீக பூமி, அதுதான் இந்தியா. யாரனா இருக்கட்டும், இந்தியாவை பொறுத்தவரை நாம் கடவுள் நம்பிக்கையை கொண்டுள்ள ஒரு மக்கள். கடவுள் நம்பிக்கையை சுற்றிதான் நம்முடைய வாழ்வு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்டிகைகள், நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்று பார்க்கும்போது, கடவுளுடைய வெளிப்பாடு. நாம் கடவுளை தேடி செல்லும் போது கடவுள் நமக்கு வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் செல்லுகிறோம். அதுதான் நம்முடைய ஒரு பழக்கம். அது போலதான் இந்த நாளிலும் கூட நம்முடைய தலைப்பை அப்படிதான் கொடுத்திருக்காங்க. நம்முடைய தொழுகை, நம்முடைய வழிபாடு, இதில் நாம் கடவுளுடைய வெளிப்பாடை நாம் பார்க்க வேண்டும். எப்படி கடவுளுடைய வெளிப்பாடை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லும் போது, அந்த வெளிப்பாடு யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று பார்க்கும் போது அதுதான் கேள்விக்குறி. எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க, எல்லாருமே ஜெபம் பண்றாங்க, எல்லாருமே என்ன பண்றாங்க, கடவுளுக்காக ஏதாவது ஒன்று பண்றாங்க. ஆனா கடவுள் அவர்களுக்கு வெளிப்பட்டாரா என்று கேட்கும் போதுதான் அது யோசிக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலும் கூட நம்முடைய கடவுள் வெளிப்படுகிற கடவுள். அந்த கடவுள் ஒரு சாதாரணமான கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் அவர் தன்னை வெளிப்படுத்தின இந்த உலகத்திற்கு தன்னை கொடுத்த கடவுள், தன்னை வெளிப்படுத்தின கடவுள், தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த கடவுள். அப்பேற்பட்ட ஒரு கடவுளை நாம் இந்த நாளிலும் கூட தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத பாடங்களை பார்க்கும்போது ஒரு அருமையான வேத பாடம். குறிப்பாக 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 30 முடிய அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது, இதில் சாலமோன் ராஜாவினுடைய அந்த ஆலயத்தில் அவன் வேண்டுகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு ஜெபம், ஒரு ராஜா ஜெபிக்கிற ஒரு ஜெபம். புதிய ஆலயத்தை கட்டிட்டு அந்த டெடிகேஷன்ல ராஜா என்ன பண்றாரு, ஜெபம் செய்கிற ஒரு வார்த்தைகள் தான் இதில் இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த வார்த்தைகளை பார்க்கும் போது எப்படியாக ஆண்டவர் அந்த சாலமோனுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை கடவுள் நிறைவேற்றினார். சங்கீதம் 138ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். இந்த இடத்தில் பார்க்கும்போது கடவுள் வாக்கு தத்தத்தின் கடவுளாக இருக்கிறார். ஆனால் தாவீதுக்கு நாத்தான்வேல் தீர்க்கதரிசி மூலமாக நீ ஆலயத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பதிலா யார் கட்டுவான், உன்னுடைய மகன் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லிட்டாரு. கடவுள் அதை நிறைவேற்றினார். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேலுடைய மக்களுடைய வாழ்வில் கடவுள் அவர்களுக்கு வெவ்வேறு நிலைமைகளில் கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுகிறார்.
குறிப்பாக பார்க்கும்போது அந்த வனாந்திரத்தில் போகும்போது கூடாரத்தில் தங்கியிருந்தாங்க மக்கள், இஸ்ரவேல் மக்கள். அப்பொழுது அவர்களுடைய நம்பிக்கை கடவுளும் எங்க தங்கி இருக்கிறாரு, கூடாரத்தில் தங்கி இருக்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். காரணம், ஆண்டவர் அவருடைய வெளிப்பாடை நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு தலைப்பு. ஆண்டவருடைய வெளிப்பாடு, எப்படி கடவுள் வெளிப்படுகிறார். அவர் வித்தியாசமான முறையில் மக்களோடு கூட பயணித்த போது, அந்த மக்களுடைய அந்த பயணத்தின் போது அவர்களை பாதுகாக்க பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை என்ன பண்ணுச்சு, சூழ்ந்து கொண்டது. அதுதான் கடவுளுடைய வெளிப்பாடு. இந்த இடத்தில் கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே வெளிப்படுகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். மோசேயை அனுப்புறார் ஆண்டவர். மோசே வந்து இஸ்ரவேல் மக்களை நீர் வழிநடத்த வேண்டும். ஆனால் இதே மோசேனுடைய வாழ்வை பார்க்கும் போது அங்கு சண்டை போட்ட மக்களிடத்திலிருந்து தப்பித்து 40 வருஷம் வெளியே ஓடிடுறான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் மோசேவை மறுபடியும் ஆண்டவர் அனுப்புறாரு. நீ போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க, அந்த மக்களை நடத்த வேண்டும் என்ற ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு அவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். அதை உணராத பட்சத்தில் ஆண்டவருடைய வெளிப்பாடு இல்லாமல் நம்முடைய வழிபாடுகள் போய் கொண்டிருக்கிறது. அதுதான் விஷயம். ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடலன்னு நம்ம யோசிக்கிறேன்னா, ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிக்காட்டாத ஒரு வழிபாடை, வர்ஷிப்பை நம்ம என்ன பண்ணினுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய வழிபாடில், நம்முடைய இந்த ஆராதனையில் கடவுள் வெளிப்பட வேண்டும் என்றால் கடவுளுக்கு நாம் உகந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் வெளிப்பட தயாராக இருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே ரெடியா இருக்காரு. நம்மோடு கூட இடைப்பட, நம்மோடு கூட பேச, நம்மை அரவணைக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை வழிநடத்த ஆண்டவர் எப்போதும் தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த வழிபாடில் நாம் ஆண்டவரை வரவேற்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு சவாலான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த பெரிய ஆலயத்தில், சாலமோன் கட்டின ஆலயத்தில், அந்த எருசலேமின் முதல் ஆலயத்தில் ஆண்டவர் அந்த இடத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆண்டவர் அந்த இடத்தில் இருக்கிறார் என்றால், ஆண்டவர் அந்த இடத்தில் தங்கி இருக்கிற ஒரு நிகழ்வை நாம் இந்த வழிபாடின் மூலமாக நாம் கொண்டாட வேண்டும். வழிபாடின் மூலமாக ஆண்டவரை நாம் வரவழைக்க வேண்டும். இந்த இடத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சுருக்கமாக இந்த நிகழ்வை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இதில் பார்க்கும்போது சாலமோன் அவர்களுடைய ஜெபத்தை இந்த இடத்தில் பார்க்கிறோம். வசனங்கள் 22 பார்க்கும்போது, அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பே கரங்களை விரித்து ஜெபிக்கிறான். அந்த ஜபத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பெரிய ஜபம். இந்த ஜபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜபம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த 27வது வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஜபமாக இருக்கிறது. வாசிங்கள். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். போதுமா? இந்த இடத்தில் பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்றார் பாருங்க. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது கண்டெயின், cannot contain என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. கண்டெயின் என்று சொல்லும் போது இந்த இடம் பத்தாது. வானமே கடவுளுடைய அந்த இடத்துல வரும்போது வானம் உயரமே பத்தாது, இந்த இடமே பத்தாது. வானமே பத்தாது இருக்கும் போது இந்த ஆலயம் போய் பத்துமா ஆண்டவருக்கு? பாருங்க, சாலமோனுக்கு இருக்கிற அந்த ஒரு ஹம்பிள் ஹார்ட். கடவுள் முன்னாடி ஒரு ஞானவானவன், ஒரு ஞானி. சாலமோன் ஞானி. அது மாத்திரமல்ல, அவனுக்கு இருக்கிற அந்த செல்வம், அவனுக்கு இருக்கிற அந்த புகழ் வந்து அந்த நேரத்தில் யாருக்குமே இல்லை. ஆனால் அவன் ஆண்டவருக்கு அவன் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் தன்னை முழுவதுமாக தாழ்மைப்படுத்துகிற ஒரு காரியம். ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடை அவன் பெற்றவனாக இருக்கிறான். அவருடைய வாழ்வில் அந்த ஞானத்தை பெறும் போதும் கடவுள் அவனுக்கு வெளிப்படுகிறார். அந்த ஆலயத்தை கட்டும் போதும் கடவுள் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவனை கடவுள் வெளிப்படுத்தி, கடவுள் அவனை எப்படி ஆக்கியிருக்காருன்னா, கடவுளை விட பெரியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்கிற ஒரு எண்ணத்தை என்ன பண்ணிருக்காரு, சாலமோனுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். அதுதான் வெளிப்பாடு, அதுதான் ரெவிலேஷன். இந்த இடத்தில் பார்க்கும்போது ரெவிலேஷன், கடவுளுடைய வெளிப்பாடு என்பது சாதாரணமான வெளிப்பாடு அல்ல. அது ஒரு ஞானியை என்ன ஆக்குது, தாழ்மைப்படுத்துகிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் ஞானம் இருந்தாலே நம்ம என்ன பண்றோம், எங்கோ போயிடுறோம். அதுதான் நம்ம செய்யற ஒரு பெரிய ஒரு தவறு. அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியறதில்ல, ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடை நாம் காண்பதில்லை, ஆண்டவருடைய வெளிப்பாடை நாம் பகிர்ந்து கொள்வதில்லை.
ஆண்டவருடைய வெளிப்பாடை நாம் எதிர்பார்ப்பதில்லை. காரணம், நம்முடைய பெருமையை அந்த இடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் அந்த வசனம். காரணம், ஆண்டவர் தாவீதுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கல. சொல்லலாம், பெருமையா சொல்லலாம், எங்க அப்பா ஒரு ராஜா, எங்க அப்பாக்கே கடவுள் என்ன பண்ணல, கோயிலை கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு கொடுத்தாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு என்ன சொல்லலாம், சாலமோன் சொல்லலாம். சொல்லாம சொல்லக்கூடாதா? என்னப்பா சொல்லலாம். ஆனா அவர் அதை சொல்லவில்லை. அதற்கு மாறாக, நான் கட்டின கோயிலே ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார், அவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய உயர்வு, அவருடைய பெரிதான ஒரு காரியத்தை இந்த இடத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு நிலைமையில் கடவுளுடைய வெளிப்பாடை இந்த இடத்தில் சாலமோன் ஞானி பெற்றுக் கொள்கிறார். அன்பானவர்களே, இந்த ஒரு தாழ்மையின் ஒரு ஞானம், ஒரு தாழ்மையின் ஒரு குணம் கடவுளுடைய வெளிப்பாடை தன்னுடைய வழிபாடில் பெறுகிற ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ராஜாவாக, ஒரு ஞானியாக சாலமோன் காணப்படுகிறார். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது, இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது, இந்த வழிபாடு என்று சொல்லும் போது, ஒரு உண்மையான வழிபாடு என்று சொல்லும் போது, தடைகளை உடைக்கிற ஒரு வழிபாடு. ட்ரூ வர்ஷிப் பிரேக்ஸ் த பேரியர். நான் வாசிக்கிட்ட அந்த சுவிசேஷ படத்தில் பார்க்கும்போது, மார்க் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 முடிய அந்த வசனங்களை பார்க்கும்போது, இதில் பார்க்கும் நமக்கு தெரியும், ஏசாமி கோயிலுக்கு போறாரு, அங்கு சூம்பின கையுடைய ஒருவனை சுகமாக்குகிறார். இதான் விஷயம். ஆனா இந்த விஷயம் எங்க நடக்குதுன்னா, ஆலயத்தில் நடைபெறுகிறது, ஜெப ஆலயத்தில் நடைபெறுகிறது. ஆனால் ஜெப ஆலயத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வை, இந்த இடத்தில் கடவுளுடைய உண்மையான வெளிப்பாடை அங்கு இருக்கிற மக்கள் இழந்து விட்டார்கள். அதான் இந்த காலத்தில் நிறைய நடக்கும். ஆலயத்துக்கு நம்ம போறோம், ஆலயத்தில் உண்மையாக கடவுளுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமா? அதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னென்று பார்க்கும்போது, அப்படியாக தான் இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மார்க் முழுவதும் பார்க்கும்போது இயேசுசாமி அந்த கப்பர்நகும் பக்கத்தில் போயிட்டு மக்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறார், அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், மரித்தவர்களை உயிர் எழுப்புகிறார், ஒரு பெரிய அற்புதங்களை, ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, இந்த ஜெப ஆலயத்துக்கு போகும்போது, இந்த வசனத்தில் பார்க்கும்போது 1 - 6 வசனத்தில் பார்க்கும்போது, ஓய்வு நாளுடைய ஒரு செட்டிங், தி செட்டிங் ஆஃப் சாபத், ஓய்வு நாளுடைய ஒரு பகுதி இந்த இடத்தில் காணப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கும்போது, அந்த ஓய்வு நாள்ல இயேசுசாமி என்ன பண்றாருன்னு, இயேசுசாமி தவறை கண்டுபிடிக்கிற ஒரு பரிசேயர்கள் இருக்கிறார்கள். 3வது பார்க்கும்போது, பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுசாமி கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. 3 பாயிண்ட் இருக்குது இந்த 6 வசனத்துல. இந்த 3 பாயிண்ட்ல பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கணும், சபத். சாபத் என்று சொல்லும் போது, ஓய்வு நாள் என்று சொல்லும் போது, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை, ஓய்ந்திருக்க வேண்டும், ரெஸ்ட் எடுக்கணும் அந்த நாள்ல. அதுக்காக அவங்களுக்கு ஒரு புக்கே போட்டு கொடுத்துருவாங்க. ஓய்வு நாள்ல நீ என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த புக்கை என்ன பண்ணாங்க, படிச்சு அதன்படி நடக்கணும். அதுதான் யூதர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அறிவுரை. ஆனால் அந்த நேரத்தில் பார்க்கும்போது இயேசுசாமி அந்த இடத்துக்கு போறாரு. போயிட்டு உடனே கை சூம்பின கையுடைய, அது சூம்பின கை என்பது திடீர்னு வரல, ரொம்ப நாளா இருப்பான் அவன். அந்த கையுடையவன் அந்த இடத்தில் இருக்கிறான். அவனை சுகமாக்கனா இயேசுசாமி என்ன பண்ணலாம், இப்ப அவரை பிடிக்கலான்னு அவங்க பிளான் பண்றாங்க. இந்த இடத்தில் பார்க்கும்போது, இந்த ஓய்வு நாள் என்று சொல்றேன்ல, இந்த ஓய்வு நாள்ல இயேசுசாமி ஒரு சில கேள்விகள் அங்க கேட்கிறாரு. அதை நம்ம படிக்க போறோம், சின்னதா சுருக்கமா படிச்சு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த இடத்தில் பார்க்கும்போது, அந்த 3வது வசனத்தை வாசிங்கள். அப்போது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றால். போதுங்க, இந்த இடத்தில் பார்க்கும்போது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா, சிம்பிளா ஓய்வு நாள்ல 2 ஆப்ஷன் கொடுக்கிறாரு, நல்லதா கெட்டதா, உயிரை கொடுக்கணுமா உயிரை எடுக்கணுமா, எது நல்லது ஓய்வு நாள்னு அவங்க கிட்ட கேட்கிறார். ஏனென்றால் அவர்கள் சிஸ்டம் ரிலிஜியஸ்லி எஸ்டாப்ளிஷ்ட், அவர்களுடைய கொள்கை, யூதர்கள் அந்த பரிசேயர்களுடைய அந்த மத கோட்பாடுகளில் அவர்கள் மிகவும் எப்படி சொல்ல, ஒரு அழுத்தமாக, ஒரு ஆர்த்தடாக்ஸ், ஒரு அழுத்தமாக காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த மத கோட்பாடு
உண்மையாகவே கடவுளுடைய வெளிப்பாடை கொடுக்குமா என்றால் கொடுக்காது. ஏன் கொடுக்காது என்றால் அவர்கள் பெருமைக்காக அந்த இடத்தில் தன்னுடைய மதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், சாலமன் ராஜ் என்ன பண்ணாரு? தன்னை தாழ்மைப்படுத்தி கடவுளுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் போது பரிசேயர்கள் அவர்கள் பெருமை கொள்கிற ஒரு மக்களாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபம் பண்றது. இதுல நிறைய விஷயம் இருக்குது. பண்ற நான் உங்களுடைய பெருமை என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தவங்க பார்த்து இவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாரு, இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? ஜெபம் பண்றது. இன்னொன்னு என்ன பண்றதுன்னா, அவங்க ரொம்ப பரிசேயர் ரொம்ப இது என்ன பண்றதுன்னா, நீண்ட அங்கிகளை போட்டுன்னு இது மாதிரி தெருக்கள் என்ன பண்றது? சுத்துறது. அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, அவங்கள பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல கடவுளுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஆலய ஜெப ஆலயத்தில் அவர்கள் இயேசுவை குற்றம் காண வேண்டும் என்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள் தவிர கடவுளுடைய அந்த வெளிப்பாடை அவர்கள் பார்க்கவில்லை. அப்படிதான் இப்ப நிறைய நேரத்தில் வராங்க நிறைய பேர் சர்ச்சுக்கு வருது. ஐயர் என்ன பிரசங்கம் பண்றாரு, எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றாரு, இப்படி வாட்சிங்ல பாக்குறது, எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றாரு, ஐயருடைய பிரசங்கத்துக்கு எவ்வளவு நம்ம மார்க் போடலாம், ஐயர் நல்லா பண்ணாரா, போன ஐயர் எப்படி பண்ணாரு, இந்த ஐயர் எப்படி பண்ணாரு, பக்கத்து சர்ச்சில் இருக்கிற ஐயர் எப்படி பண்றாரு, இதான் என்ன பண்றது மக்கள் சர்ச்சில் பாக்குறது. நீங்க அப்படி மாதிரி பாக்குறது இல்ல. பொதுவா சொல்றேன் நான், இது பொதுவான கருத்து, பொதுவான எல்லா நம்முடைய சபைகளில் காணப்படுகிற ஒரு கருத்து. நான் ஏன் சொல்றேன்னா, இப்படி பார்க்கும் போது நீங்க அங்க எப்படி கடவுளுடைய வெளிப்பாடை நீங்க பார்க்க முடியும்? சொல்லுங்க, பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. நாம் கடவுளுடைய வெளிப்பாடை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம எப்படி வரணும்? கடவுளை மட்டும் தான் பார்க்க வரணும். இங்க அது வேற கதை இருக்குது. இன்னும் சர்ச்சிங் இல்ல. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வராங்க, இவங்க என்ன நகை போட்டுன்னு வராங்க, அவங்க என்ன கார்ல வராங்க, இவங்க என்ன கார்ல வராங்க, நம்ம எப்படி வரோம்? இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் அந்த ரிலிஜியஸ் சிஸ்டத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, நம்முடைய பாரம்பரியத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, நம்முடைய சபையில் அது என்ன ஆயிடுச்சு? ஊன்றி விட்டது. இதனால் நம்ம என்ன பண்ண முடியல? கடவுளுடைய அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுளுடைய வெளிப்பாடை நீங்கள் பெறாமல் விடுதலை ஆக முடியாது. அதான் விஷயம். கடவுளுடைய வெளிப்பாடு இங்க இருந்தா தான் என்ன ஆக முடியும்? விடுதலை ஆக முடியும். ஆண்டவர் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், இல்லைன்னா விடுதலை ஆக மாட்டீங்க. ஏன்னா நீங்க கடவுளை எதிர்பார்த்து வரல. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய வெளிப்பாடை எதிர்பார்த்து ஜெபித்து ஆயத்தத்தோடு நம்ம என்ன பண்ணோம்? ஆலயத்துக்குள்ள வரணும். அதை விட்டுட்டு வேற எதனா ஒரு யோசனையோட, ஓகே எலெக்ஷன் மைண்டோட, இங்க எலெக்ஷன் இருக்குன்னு கூட தெரியாது நம்ம சர்ச்சில், ஒரு பீஸ்ஃபுல்லான சர்ச், வெரி குட், பொதுவாக சொல்றேன். இப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய வெளிப்பாடு தடைப்படுகிற ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது, ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடாக அது மாறிவிடுகிறது. காரணம், இந்த இடத்தில் பார்க்கும் போது அவருடைய வெளிப்பாடு, அவருடைய எண்ணங்கள் என்னென்று பார்க்கும் போது தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு சாமி என்ன பண்றாரு? அவருக்கு குற்றம் சாட்ட வேண்டும். இந்த இடத்தில் ரெண்டு விதமான விஷயம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓய்வு நாள்ல இயேசு சாமி சுகப்படுத்தக்கூடாது, அது தவறுன்னு சொல்றாங்க. ஆனா அதே ஓய்வு நாள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. பாரு எவ்வளவு ஒரு மோசமாகுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, அதான் விஷயம். இங்க என்ன பண்றாங்கன்னா, ஏசாமி சூம்பின கை உடையவனை என்ன பண்ணக்கூடாது? சுகமாக்க கூடாது, தப்புன்னு சொல்றவன் அவர் சுகமாக்கிட்டாருன்னு இவன் என்ன பண்றான்? ஏசாமிய கொலை பண்றதுக்கு பிளான் பண்றான். இது எவ்வளவு பெரிய தப்பு. ஏசாமி ஒரு நல்லது பண்றதுக்கே ஒரு கொலை பண்றதுக்கு இவன் பிளான் பண்றான்னா இவன் எப்படியாப்பட்ட ஒரு சுயநலவாதியா இருப்பான், எப்பேற்பட்டவனா இருப்பான் பாரு. அதுதான் அந்த ரிலிஜியஸ் செட்டிங், அந்த மதத்தினுடைய அந்த அமைப்பாக இருக்கிறது. அதுதான் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறைய அந்த மாப் லிஞ்சிங் என்று சொல்லுவாங்க. தமிழ்ல என்னங்க அது? கூட்டு கொலையா? எதனா கறி வச்சிருந்தா அவனை அடிச்சு சாவடிச்சிருது, ஏதாவது பசுமாடை கடத்தினா அவனை அடிச்சு அவனை சாவடிச்சிருது. நிறைய நடக்குது இல்லை, இப்போ நிறைய பேப்பர்கள் நம்ம பார்க்கிறோம். அதுதான் விஷயம். அந்த மத கோட்பாடுகள்,
அந்த மத அமைப்புகள் என்று சொல்லும் போது அவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடை அறியாதவர்கள். அப்படிதான் நம்முடைய திருச்சபையும் மாறிக்கொண்டிருக்கு. நம்முடைய திருச்சபை கடவுளுடைய வெளிப்பாடை பெறுகிற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆதி திருச்சபையினுடைய ஒரு செயல்பாடு. கடந்த வாரத்தில் பார்த்திருப்போம். பெந்தோகோஸ்தே திருநாள், திருத்துவ திருநாள், இது எல்லாமே பார்க்கும்போது திருச்சபையில் கடவுளுடைய வெளிப்பாடை கொண்டு வருகிற ஒரு நிகழ்வுகள். கடவுளுடைய வெளிப்பாடு இல்லாமல் திருச்சபை இருந்தால் வேஸ்ட். அதை விட நம்ம மூடிட்டு சர்ச்சையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணிடலாம், கம்மனு வீட்டிலே இருக்கலாம். ஆனால் ஆலயத்தில், இந்த இடத்தில் பார்க்கும்போது ஆலய ஒரு ஜெப ஆலயத்தில் இயேசுசாமியுடைய சுகத்தை அவர்கள் தடுக்கிறார்கள். இயேசுசாமியுடைய வார்த்தையை அவர்கள் தடுக்கிறார்கள். காரணம், இந்த இடத்தில் பார்க்கும்போது அந்த 5ஆம் வசனம் மிகவும் ஒரு கடினமான ஒரு வசனம். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆண்டவர் கோபத்தோடு அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த மக்கள் அந்த சுகத்தை விரும்புவதில்லை. குறிப்பாக பார்க்கும்போது இந்த விருத்த சேதனம், அந்த சர்க்கம்சிஷன் என்று சொல்லுவார்கள் யூதர்கள். அந்த விருத்த சேதனம் என்று சொல்லும் போது 8ஆம் நாள்ல பண்ணாது. ஒருவேளை அந்த 8ஆம் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஓய்வு நாள்னு வந்த உடனே அன்னைக்கும் பண்ணோம். ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த நர்சஸ் அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு வேலை இருக்கு. காரணம், இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு தேவைன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, ஓய்வு நாள பயன்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்ன உடனே மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சுயநல மிக்க ஜெப ஆலயமாக அந்த ஆலயத்தினுடைய மக்கள் காணப்பட, குறிப்பாக பரிசேயர்களும் ஏரோதியர்களும். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஏரோதியர்கள் என்று சொல்லும் போது அந்த ஏரோதினுடைய வம்சத்தார் குடும்ப இந்த இடத்துல பார்க்கும்போது 2 விதமான காரியம். அங்க இருக்கிற மக்கள் வந்து ரோமர் ஆட்சி பிடிக்காது அவங்களுக்கு. குறிப்பாக அந்த பரிசேயர்கள் மக்களுக்கு ரோமர் ஆட்சி பிடிக்காது. ஆனா ஏரோது என்று சொல்லுகிற அந்த குடும்பம் வந்து ரோமர் ஆட்சியை ஊக்குவிக்கிற ஒரு குடும்பம். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பரிசேயரும் ஏரோதரும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நண்பனுக்கு நண்பன் எதிரி, நண்பனுக்கு நண்பன் எதிரின்ற மாதிரி இந்த பரிசேயரும் ஏரோதியார்களும் ஒன்றாக இணைந்து இயேசுவை கொல்ல வேண்டும் என்று. காரணம், இவர்களுக்கு வந்து கடவுளுடைய வெளிப்பாடு என்பது முக்கியம் இல்ல, இயேசு சாமியை சாவடிக்கணும்ன்றதான் முக்கியம் மேட்ரு. அதான் உங்களுக்கு. ஏன்னா இயேசு சாமி இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்களே, இயேசு சாமி இத்தனை பேர் இருக்காங்களே, அவர் பாவிகளோடு கூட சாப்பிடுறாரு. குறிப்பா பார்க்கும்போது டாக்ஸ் கலெக்டர் யாருன்னா மத்தேயு வந்து வரி வசூல் பண்றவர். அவர் ஒரு பாவி, வரி வசூல் பண்றவங்க பாவிங்க. அவன் சீடனா இருக்கிறானே, அவங்க வீட்டுக்கு போறாரு. இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் இந்த மக்களுக்குள்ளாக, இந்த பரிசேயர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அவர்கள் ஏரோதியாரோடு இணைந்து இயேசுவை கொலை செய்கிற ஒரு திட்டத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். காரணம், அந்த இடத்தில் திருவெளிப்பாடு, கடவுளுடைய திருவெளிப்பாடை அவர்கள் உணராத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். கடவுளுடைய அன்பை உணராத மக்களாக இருக்கிறார்கள். சுயநலத்தை மையப்படுத்தின ஒரு மக்களாக இருக்கிறார்கள். தங்களுக்கு மாத்திரம் வாழ்வு வேண்டும் என்கிற ஒரு மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மக்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்த விரும்பாத ஒரு கடவுளாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய கடவுள். அவர் பார்க்கிறார், எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே வேளையில் அந்த இடத்தில் வந்த ஒரு சூம்பின கையுடைய ஒருவனுக்கு அந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுள், உண்மையாக கடவுள் இருக்கிறார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்தி அவனை சுகப்படுத்துகிறார். இந்த இடத்தில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில், இப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் அந்த ஆதி திருச்சபை இருந்தது. காரணம், ஆண்டவருடைய வெளிப்பாடு நம்முடைய திருச்சபையில் இருக்க வேண்டும். அதற்கு மாறாக தான் நம்முடைய ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு தடைகளை உடைக்க வேண்டும், இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை மாற்ற வேண்டும் என்று அந்த மக்களுக்கு சாட்சியாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அதன் வழியாக தான் நாம் கொண்டாடினோம் பெந்தோகோஸ்தே திருநாள். தூய ஆவி ஊற்றப்பட்டது, எல்லா மக்களுக்கும் ஊற்றப்பட்டது. தூய ஆவி என்பது கடவுளுடைய வெளிப்பாடு, திருத்துவம் என்பது கடவுளுடைய அன்பு, அது எல்லா மக்களுக்கும் ஊற்றப்பட்டிருக்கிறது. காரணம், நாம் ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற வேண்டும், ஆண்டவருடைய அன்பை பெற வேண்டும், ஆண்டவருடைய கிருபையை பெற வேண்டும். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். சாலமோன் ராஜாவை போல நாம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவர் ரொம்ப பெரியவர், இந்த சின்ன சர்ச்சுக்கு ஆண்டவர் வருவார்னா கண்டிப்பாக ஆண்டவர் வெளிப்படுவார். அதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப பெரிய ஆண்டவர். நாம் அவரை அழைக்கும் போது, நாம் அவருடைய அழைப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது
ஆண்டவர் நமக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அதே வண்ணமாக பார்த்து இந்த பரிசேயர்களைப் போல, ஏரோதியர்களைப் போல நாம் கடின இருதயம் கொண்டவர்களாக கடவுளுடைய அந்த வெளிப்பாடை நாம் தொடுத்தோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு வெளிப்பட மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு தூரமாக சென்று விடுவார். காரணம், ஆண்டவர் வெளிப்படுகிற அவருடைய வாழ்வு முழுவதும் ஒரு காட் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாட்டின் கடவுளாக இருக்கிறார். தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். யாருக்கென்றால் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு கடவுள். அன்பானவர்கள், இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக பார்க்கும்போது நம்முடைய திருச்சபை கடவுளுடைய வெளிப்பாடை பெறுகிற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் இணைத்திருக்கிற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். உபவாசிக்கிற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நமக்கும் ஒரு உறவை பெற்றுக் கொள்கிற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு திருச்சபையில் தான் என்ன இருக்கும்?